இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எழுந்து நடப்பார்களாக, எழுந்து ஆண்டவர் அவர்கள் செயல்படுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய செய்கிற கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் பெரிய செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில் அரசியல்வாதி தலைவர்கள் எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்கும்படி, பாதுகாக்கும்படி, எல்லா தேசங்களுக்கும் நன்மையான காரியங்கள், செழுமையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உருவாக்கும்படி அவங்க கரங்களை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஊழியர்களையும், ஊழியக்கார குடும்பங்களையும், விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து தேவன் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலை நாம் நிரப்பி வல்லமையாய் தேவன் பயன்படுத்தக்கூடிய கரங்களை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேகரிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், வீடு வாங்க நினைக்கிற பிள்ளைகள், இடம் வாங்க நிற்கிற பிள்ளைகள், வீடு கட்ட வேண்டிய நினைக்கிற பிள்ளைகள், வாகனம் வாங்க வேண்டிய இருக்கிற பிள்ளைகள், திருமணத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி, ஆசீர்வாதங்களை கட்டப்படும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறோம். அதே போல தேசங்களில், உலக நாடுகளில் பிரிந்து வாழ்கிற மக்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வாழ கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய், குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கட்டப்படாத சபைகள் எல்லாம் கட்டப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறியாத கிராமங்கள், ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத கிராமங்கள், எல்லா கிராமங்களையும் கர்த்தர் ஆண்டவரை அறிகிற அறிவினால தேவன் நிரப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கெட்ட வழியில நடக்கிறவர்கள், விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, பாவத்துல, கொலை பாதகத்துல, திருட்டுத்தனத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவர்களை விடுதலையாகும்படியாய், ரட்சிக்கும்படியாய், கர்த்தர்களை பொறுப்படும்படியாக கரங்களை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செய்கிறதுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஆலயத்தில் கரண்ட்டுக்காக வாங்கியிருக்கிற அந்த 1 லட்சம் ரூபாய் கடனை சீக்கிரமா இந்த நகைலாம் மூட்டு கொடுக்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சீக்கிரமா இந்த ஆலயத்துக்கு ஜன்னல்லாம் வைக்க ஆண்டவர் தேவலை சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சீக்கிரமா அந்த பாத்ரூமுக்கு நல்ல டோர்லாம் போட கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல வருகிற இந்த நாட்கள் அந்த ரோட்ல வந்து ரப்பீஸ்லாம் கொட்டியிருக்காங்க. அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, அதற்கு நம்முடைய ஆலயத்திலிருந்து கொடுக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல ஆறுதலையும், சுகத்தையும், விடுதலையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், பாதுகாப்பையும், ஆசீர்வாதத்தையும், நன்மையை தேவன் கட்டளபடியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஜெபங்கள் நாம் கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக காணிக்கையை செலுத்தி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதற்கு முன்பாக சபையினுடைய அறிவிப்பை நான் அறிவிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் எழுப்பி நின்று இந்த காரியத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. வருகிற இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வாரம் ஒரு முறை வீட்டில் ஜெபம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் உங்கள் வீட்டில் வாரம் ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் நடத்துகிறவங்க வருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. அந்த 1 மணி நேரம் அவங்க கூட இணைந்து நீங்கள் பாடி ஆண்டவரை துதித்து வசனத்தை தியானித்து தேசத்துக்காக, மக்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பெறும்படி நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வேலை காரியங்கள் மாற்றம் இருக்குமானா நீங்கள் அதனுடைய காரியங்களை அவங்க ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அதன்படி மாற்றி நீங்கள் 1 மணி நேரம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை உங்கள் வீட்டில் ப்ரேயர் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி யாரும் வரலன்னா நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் அல்லது மற்ற ஒரு நல்ல நிகழ்ச்சினா நான் உங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் வந்து நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்களும் இந்த ப்ரேயரை போய் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் நடத்தலாம். ஆமென். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு இருக்கலாம்னால் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே கொடுப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து ஊழியங்கள், ஆராதனைகள் நடத்தும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிலிருந்து 1 மணி வரை
தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெபத்தில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டோட நாமத்தை பயன்படுத்துங்க. புதன்கிழமை தோறும் மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஊழிய பயிற்சி, அதாவது ஊழியத்துக்காக ஜெபிப்பது, அந்த வாரத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிப்பது, ஊழியம் எப்படி செய்வது என்று சொல்லி உங்களுக்கு ஜெபிப்பது, பல பாடுவது, ஆராதிப்பது, பல சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஜெபித்து கற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை உபவாச கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை காத்திருப்பு ஜெபம் நடக்கும். அந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை இருக்கும். நீங்கள் ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்பு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை சகோதரிகளாக இந்த ஆலயத்தில் கூடி தேசங்களுக்காக, பல மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக, உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா? அந்த ஜெபத்தில் வந்து ஃபோன் பண்ணி வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வருகிற வெள்ளிக்கிழமை சகோதரி ஜெயா அவருடைய புதுதாக வீடு கட்டியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு புதுசாக கொடுத்துட்டு போக போகிறாங்க. சபையாருக்கு அதை அறிவிக்க சொன்னாங்க. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த புது வீடு போகிற அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரை எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் மகளுக்காய் கட்டி கொடுக்குற அந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம். அந்த வீடு ஆண்டவரை புது வீட்டை நீர் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அந்த வீடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தருடைய நாமத்தினால் அந்த நாளில் அநேக சுக பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த வீட்டை பார்த்து ஆசீர்வதிக்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய எல்லா தேவையை சந்தித்து அந்த காரியங்களை பொறுப்படுத்த நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே அருமையான அவருடைய கணவனார் ராஜாவை, ஆண்டவருடைய சகோதரிய குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த வீடை ஆசீர்வதியும். தேவன் தொடர்ந்து அந்த வெள்ளிக்கிழமை நடக்கிற ஆண்டவர் அந்த புது வீடு புகழை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்த பெரிய காரியங்கள் செய்யும். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய சபைக்கு வருகிற வசந்தி அண்ணாவுடைய தாயார் இருந்ததுனால அவங்க இன்றைக்கு அவங்க ஊருக்கு போய் அந்த தாயாருக்காக செய்கிற காரியங்களை கர்த்தர் பாதுகாக்கப்படி அந்த சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தேவன் ஆறுதலையும் தேர்தலையும் ஆண்டவர் கொடுக்கும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரமங்களை பாதுகாக்கப்படி நாள் வார்த்தையின்படி அவர்களுக்கு ஆறுதலை தேவன் சகல விதமான ஆறுதலை ஆண்டவர்களுக்கு தருவாராக. குடும்பத்தை, சொந்தங்களை தேவன் பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய மகன் ஜான் ரவி எஸ்தர் மேரி அவர்களுக்கு முதலாம் திருமண ஆண்டு நாளை வருகிற சனிக்கிழமை 7ஆம் தேதி அவங்க வீட்டில் நன்றி ஸ்தோத்திர கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சபையார் எல்லாரும் வரும்படி உங்களை அன்போடு கூட அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது வருகிற சனிக்கிழமை 7ஆம் தேதி 10 மணியிலிருந்து 12 மணி வரை அவங்க வீட்டில் ஜெபம் நடக்கும். ஜெபம் முடிந்தவன் அன்பின் விருந்தும் அவங்க வீட்டில் இருக்கும். நீங்கள் வந்து வருகிறவர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எப்பொழுதும் போல் ஆராதனைகள், ஊழியங்கள், ஜெபங்கள் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை அங்கே முதல் ஆராதனை, 2வது 10 மணியிலிருந்து 12 மணி வரை 2வது ஆராதனை, மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை 3வது ஆராதனை நடக்கிறது. நீங்கள் எந்த ஆராதனை உங்களுக்கு சூழ்நிலை செட் ஆகிற அந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ளலாம். அல்லேலூயா. தயவு செய்து ஆலயத்துக்கு வராமல் நீங்கள் வாரத்தில் இருந்து விடாதபடி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இதனால் கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும். ஆண்டவரை எப்படியெல்லாம் உங்களால் ஆராதனை தேடி ஆண்டவர் ஆராதிக்க முடியுமோ நீங்கள் ஆராதிக்க கொள்ளுங்கள். உங்கள் குடும்பமாக நீங்கள் வாருங்கள். பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். பிள்ளைகளை இப்பொழுதே நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் பண்ண தான் வருகிற காலத்தில் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்ப முடியும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் என்னதான் நீங்கள் பிடிச்சி அவங்களை ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டாங்க. ஆமே. அதனால கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகள், குடும்பங்களை நீங்கள் தயவு செய்து தேவனுக்குள் நடத்த நீங்கள் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கர்த்தருக்கு பயத்தோடு வளரும். பாவம் செய்யாது, அசுத்தம் செய்யாது, பொல்லாத இடத்துக்கு போகாது கர்த்தருடைய பிள்ளைகளாய் வளருவார்கள். அல்லேலூயா. அதில் நீங்கள் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா ஆராதனைகளும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த காலத்தில் ஆராதனைக்கு வந்த உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் முதல் தேதியாக இருக்கிறதுனால மாலை வேளையில் வாக்குத்தத்த ஆராதனை தொடர்ந்து கூட நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இருக்காம ஆண்டவர் ஆலயத்தில் வந்து நீங்கள் எல்லா ஆராதனையும் கலந்து கொள்ளலாம். தப்பே கிடையாது. ஆமென். சொல்லுங்க. ஆண்டவர் முக்கியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். முக்கியமான சாட்சி எதுனா இருக்குன்னா நீங்க சுருக்கமாக சொல்லணும். சாட்சி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட வச்ச ஜெபத்துல எதுவுமே
செய்த நன்மைகளுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வெள்ளிக்கிழமை காலையில் அவங்க வீடு கொண்டு போகிறாங்க. நீங்கள் வர வேண்டியவர்கள் வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அவங்க கர்த்தர் கொடுத்த நன்மையான காரியங்களுக்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பைபிளுக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு உங்களை வந்து 5,000 கொடுத்து 5,000 12 தேவன் அதை கூட கடன் உதவி செய்தார். பைபிள் எடுக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் செய்த கடனை மாற்ற கடனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். வண்டி எடுக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பெரிய அவன் நம்ம எல்லாரும் கடன் இல்லாமல் வாழணும். இல்லையா? ஆண்டோடைய பிள்ளைங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் இல்லாமல் வாழணும்னு நம்ம முடிந்த அளவுக்கு ஆண்டவரை ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இல்லையா? அப்படிதான் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை செய்திருக்க கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை பயன்படுத்துவோம். வேற சாட்சி இருக்கா? கர்த்தர் நல்லவர். பாடலை பாடக்கூடாது காணிக்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோ அக்காலிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்காலிப்போ அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது இன்று மகிழ்வோ நாற்காலிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று மகிழ்வோ நாற்காலிப்போ அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். சொல்லுங்க. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியை நாளிது இன்று அகமகிழ்வோ அகமகிழ்வோ அல்லேலூயா. இன்று அகமகிழ்வோ அகமகிழ்வோ அல்லேலூயா பாடுவோ. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பரலோக பிதாவே, கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. தொடர்ந்து அவர்களுடைய குடும்பங்களில் எல்லா சூழ்நிலையும் தேவன் எல்லா விதமான ஆறுதலினாலே தேவன் நிரப்பும். நல்ல வழியிலே நம்முடைய பிள்ளைகள் நடக்க உதவி செய்யும். ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள அதன்படி நடக்க ஆண்டவரை நீர் உதவி செய்வீராங்க. ஆண்டவரே உண்மை தேட நீர் உதவி செய்வீராங்க. அவருடைய பாரங்கள் எல்லாம் உம்மீது ஆண்டவர் ஆலயத்தில் வந்து ஆராதனைகளை ஜெபங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவர் வைத்து அவர்கள் ஆறுதல் அடைய
கர்த்தர் உதவி செய்யப்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க நடக்கிற ஊழியங்களை, ஜெபங்களை, ஆராதனைகளை, ஆண்டவர் விசுவாச குடும்பங்களை நடக்கிற ஜெபங்களை, நல்காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். நம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் சுகமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடு உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை என்றென்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றென்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். திங்கட்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 4 நாள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் வாரம் வாரம் ஜெபம் நடத்தப்படும். ஏன்னா ஜெபம் நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் நடக்கும். ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்களும் அதை நடத்தலாம். நீங்கள் ஆயத்தமானால் அது அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 4லேருந்து அந்த ஜெபம் உங்கள் வீட்டில் நடைபெறும். உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணிட்டு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. ஆமென். நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஒருவேளை அந்த நேர வேலை காரியங்கள் டியூட்டி மாற்றம் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி உங்களுடைய வீட்டில் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்யலாம். ஜெபம் பண்ணால் தான் வீட்டில் இருக்கிறவங்க ரசிக்கப்படுவாங்க. ஜெபம் பண்ணால் தான் வீட்டில் சமாதான சந்தோஷம் இருக்கும். வீட்டில் ஜெபம் பண்ணால் தான் பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் நீங்கி போகும். அல்லேலூயா. அதில் நீங்கள் கவனத்தில் வைங்க. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் போல சபையில் ஆராதனைகள், ஊழியர்கள், ஜெபங்கள் நடக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிலேருந்து 1 மணி வரை எழுப்புதலுக்காக, தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற தயவு செய்து சும்மா இருக்கிற வீட்டில் தயவு செய்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. புதன்கிழமை தோறும் ஊழிய பயிற்சி மாலை 7 மணிலிருந்து 8 to 9 மணி நடக்கும். அதில் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச கொண்டு நடக்கும். காலை 10 மணிலிருந்து 1 மணி நேரம் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை காத்திருப்பு ஜெபம் நடக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் வருகிற வாரம் திருவிருந்து ஆராதனை இருக்கும். நீங்கள் எல்லா ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு கூட நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய சபைக்கு வருகிற அருமையான ஜெயா ராஜா அவங்க புது வீடு கட்டியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை கொடுத்துன போகிறாங்க, புது வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சபையாளர்கள் அழைத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் இந்த தெருவில் லாஸ்ட் வந்தீங்கன்னா அவங்க வீடு இருக்கும். நம்ம இப்படி தெருவுலாம் ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. அவங்க அழைத்தாங்க. நீங்கள் மறுபடி காலை சரியாக 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அவங்க வீடு கொடுத்துட்டு போகிறாங்க. அதை நீங்கள் கலந்து கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வருகிற சனிக்கிழமை ஜான் ரவி, எஸ்தர் மேரி அவங்களுக்கு 1வது திருமண நாள் நன்றி ஸ்தோத்திர கூட்டம் வருகிற சனிக்கிழமை சரியாக காலை 10 மணிலேருந்து 12 மணி வரை அவங்க வீட்டில் அந்த கூட்டம் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லையா? அது மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு வருகிறதுக்கான வசந்தி அண்ணா அவருடைய தாயார் இருந்ததுனால அவங்களுக்கு இன்றைக்கு அவங்க ஊருக்கு அந்த காரியங்கள் செய்யப்படுகிறாங்க. அவங்க சொந்தக்காரர்கள், குற்றால உறவுகளுக்கு அந்த குடும்பத்துக்கு முழுவதும் தேவன் ஆறுதலை தேர்தலை தரும்படியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆறுதல் படுத்தி நடத்துவாராக. குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. அதே போல சகோதரி சகாயராணியோடைய பேர குழந்தைக்கு நல்ல சுகத்தை கலந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளையை சேர்த்து வச்சுருக்காங்க. ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்கிறார். இன்னும் நல்ல சுகத்தை கலந்த அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பிள்ளைகளை ஆண்டவர் வல்லமை அந்த மகனையும் மருமகனை பிள்ளைகளை தட்டி பாதுகாக்கக்கூடிய ரேஷனுடைய கட்டை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய சபைக்கு வருகிற வெள்ளிலாம் அவருடைய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு அமல் போட்டிருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தரும்படி அதனால் ஆலயத்துக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே பிரசாந்தியுடைய சொந்தக்காரர்கள் சொல்லப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சபையில் யாரெல்லாம் வியாதியா பலவீனமா சோர்வா இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தையும் அற்புதத்தையும்
ஆண்டவர் செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய ஆலய தெருவில் ரப்பீஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம சபையாராக சேர்ந்து அதுக்கு உண்டான காரியங்களை கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த தேவைகள் சந்திக்கப்பட உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதுக்காக கொடுக்கலாம். ஆமாம் சொல்லுங்களேன். நாம் வருவதற்காக தான் அந்த காரியம்லாம் ஆண்டவரே செய்கிறார். ஆமாம். அதனால் அந்த காரியங்கள் நம்ம அது வந்து 2 ரோடு தான் வச்சுருக்காங்க. 10,000 ரூபாய் சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறாங்க. நாமளும் அதை கொடுத்து அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். அந்த தேவைகளுக்காக சந்திப்படுவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல சீக்கிரமாக ஒரு 4 ஜன்னல் வைக்கணும். ஒரே புழுக்கமாக இருக்குது. அந்த ஜன்னல் காரியங்கள் தேவையை சந்திக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பாத்ரூம் 2 புது கதவை போடணும். அதுக்காக ஆண்டவர் தேவையை சந்திக்க கர்த்தரை ஸ்தோத்திரமாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாம் ஆலயத்தின் தேவைகளை சந்தித்து சீக்கிரமாக அந்த கரண்ட்டுக்காக வாங்கின அந்த கடத்தை அந்த நகையை மூண்டு கொடுக்கணும். அதுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாக இந்த 1 லட்சம் ரூபாய் தேவைகளை கர்த்தரை சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரமாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய சபைக்கு வருவது யாருக்கெல்லாம் இடம் இல்லையோ, வீடு இல்லையோ, வாகனம் இல்லையோ, வேலை வருமானம் இல்லையோ, சுகபலன் இல்லையோ, திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்த, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க, துணிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைந்து வாழ வைக்க, கர்த்தர் சமாதான சந்தோஷம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சமாதானத்தினாலே தேவன் நிரப்பும்படியாக கரங்களை கட்டி ஆண்டவர் எல்லாரும் வாயை திறந்து வாயை திறந்து நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வருகிற நாட்களை ஊழியர் கூடுகை நடக்க போகிற அந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சீக்கிரமாக இரவு ஜெபத்தை நாம் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிக்க கர்த்தருடைய வழிவாசல்களை பணத்தை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கரங்களை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் எழுதி என்று ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தும். அந்த காணிக்கைக்காக சொல்லுங்கள். மேரி சிஸ்டர் ஜாப் கொடுக்கப்படுகிற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜபத்தை கேட்டபடி நாங்கள் கொடுக்க போகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி இன்னும் அதிகமாக ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகளாக தேவன் உயர்த்தப்படுவதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல இன்றைக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால மாலை வாக்குக்கு ஆராதனைக்கு யாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாம தொடர்ந்து பாடலை பாடும்போது ஆண்டவருக்காக கொடுக்கலாம். ஆண்டவர் மகிழ்ச்சிக்கிறார். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே.
நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தண்ணீர் இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தண்ணீர் மறவாத எண்ணேசரே மறவாடி மகிழ்ந்தே மறவாத எண்ணேசரே இன்று உறவாடி மகிழ்ந்தே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உனக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அனைத்தான் கண்களை மூடி கர்த்தரது 2வது 6வது துவக்கத்தோட முடிவு மட்டும் கர்த்தரது ஆசீர்வாதமான குறிப்பிட்டுக்காக கர்த்தர் நம்மளை இந்த மாதம் முழுவதும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஆண்டுடைய பிள்ளைகளை விடுதலையாய் தேவன் வாழ நமக்கு உதவி செய்ய போறதுக்காக எல்லா கரங்களை கட்டி கண்ணை மூடி வாழ ஆண்டவரே நமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாக்க போவது வழிநடத்த போவது நீதிக்க போவது ஆசீர்வதிக்க போவது நடத்த போவது தேவையை சந்திக்க போவது குறைகளை நிறைவாக்க போவது சுககரமாக இருக்க கர்த்தர்களை உதவி செய்ய போவது பலனற்ற உங்களுடைய பலத்தினாலே ஆவியாருடைய பலத்தினாலே ஆறுதலினாலே உங்களை நடத்தி நடத்த போவது என்று சொல்லி நல்ல கையெழுத்தை வாழ கடந்து நம்மை ஆண்டவருக்கு எல்லாருக்கும் சோத்திரம் 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 தேசத்தில் நடக்கிற கொடுமைகள் அறிவுகள் நாச மோசங்களெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். கர்த்தருடைய கரமுடைய பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வாயை தந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிலைக்கும் பாதுகாவல் தீர்க்காயுசு சமாதானம் செய்யும் நம் அனைவரோடும் நினைக்கும் எப்போது இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் கூட இருப்பதாக.
இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தேவன் எனக்கு என்ன வாக்கு வைத்து எப்படி நடத்த போகிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி பலப்படுத்தி அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். அநேகர் அதை குறித்து சொல்றாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், என் சூழ்நிலை குறித்து பேசினார், அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபிக்க அற்புதம் நடைபெற்றது என்பதாய். வெறுமன வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால் மாத்திர அற்புதம் நடக்காது. அதை உங்களுக்கென்று விசுவாசித்து அதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுதான் தேவன் அதிலே கிரியை செய்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல அது உங்களுக்கு விசுவாசிக்கணும், சொந்தமாக்கி கொள்ளணும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சரி, இந்த நாளில் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிறீங்க தானே? மத்தேயு 10:31 பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளாயிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, நீ விசேஷமானவன். என் மகளே நீ பயப்படாதே, நீ விசேஷமானவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் போல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் போல தான் வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம், சிலர் ஊழியர் செய்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? பயப்படுகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், யுத்தத்தின் செய்திகள், கொள்ள நோய் குறித்த செய்திகள், இப்படி பல செய்திகள் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே தேசங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறது. ஒரு பயப்படுகிற சூழ்நிலை தான். நாம் எப்படி வாழப்போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற பயம். முன்னால மாதிரி இல்லைங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. நம்முடைய காலம் வேற, இப்போ காலம் வேறன்னு மக்கள் சலித்து கொண்டு சொல்லுகிற சூழ்நிலை காணப்படுகிறது. ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப நெருக்கங்கள், பயப்படுகிற சூழ்நிலைகள். ஆண்டு சொல்லுகிறார், இது கடைசி காலம், இது இப்படி தான் இருக்கும். உபத்திரவு காலம், நெருக்கத்தின் காலம், தீங்கிற நாட்கள். பயப்படுகிற காரியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, ஏனென்றால் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள் என் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல கூட பரிகாசம் பண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவர் தன்னுடைய பார்வையிலே உங்களை விசேஷமாய் கண்டுதான் உங்களோடு பேசுகிறார். நான் விசேஷமானவன் என்று சொன்னால் அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, 29:30 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகவே பயப்படாதுங்க. ஆண்டவர் இயேசு சொல்வதை கவனிங்க. ஒரு காசுக்கு அந்த காலத்தில் 2 அடைக்கலான் குருவிகளை விற்று இருக்கிறாங்க. ஒரு காசு கொடுத்தா 2 குருவி கிடைக்கும். ஆனால் அப்படி சாதாரணமாய் காணப்படுகிற குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது, யாரும் தொட முடியாது. தேவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் அதை பிடிக்க முடியும், சேதப்படுத்த முடியும். தேவன் அதன் மீதே இவ்வளவு அக்கறையாக இருக்கும்போது
உங்கள் மேலே எவ்வளவு அக்கறை கொண்டிருப்பார், உங்களை குறித்து எவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருப்பார். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். அது மாத்திரம் உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தினம் குளிச்சுட்டு தலை சீவும் போது சில முடிகள் சீப்பில் வந்துடும். நீங்கள் யோசித்து பாருங்க, அது தூக்கி தூர போட்டுட்டு உங்கள் பாட்டில் அடுத்த வேலைக்கு கவனிப்பீங்க. தினம் 2 முடி விழுது, சில முடிகள் விழுது. ரொம்ப அதை குறித்து பாரம் கொள்வதில்லை. சில பெண்கள் அதை குறித்து ரொம்ப பாரம் கொள்ளுவாங்க. சாதாரணமாக அதை தூர போட்டுட்டு போய்கொண்டே இருப்போம். உங்களுடைய தலையில் இருக்கிற மயிர் சாதாரணமாக அன்னன்னைக்கு கீழே விழுகிறது. அதை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறாராம். இன்றைக்கு இத்தனை முடி விழுந்திருக்கு, தலையில் இத்தனை முடி இருக்கிறது என்று எண்ணி வைத்திருக்கிறாராம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? நீங்கள் அற்பமாய் நினைத்து குப்பையில் போடுகிற முடியை கூட தேவன் இவ்வளவு கவனமாய் எண்ணி வைத்திருப்பாரானால் உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, சரீர சுகத்தை குறித்து தேவன் எத்தனை அக்கறை உள்ளவராய் இருப்பார் என்பதை வெளிப்படுத்த தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்போ ஒரு அடைக்கலான் குருவி 1 காசுக்கு 2 விற்கிறாங்க. அது மீது கூட தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் உங்கள் மேலே எவ்வளவு அக்கறையும் அன்புமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்கு அந்த வார்த்தை சொல்லுகிறார். அதனால தான் சொல்லுகிறார், அதை விட நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பயப்படுகிற சூழ்நிலை எல்லா காலத்திலுமே உண்டு. ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்க, நான் கூட இருக்கிறேன். நான் உங்களை விசேஷமானமாய் கருதுகிறபடியினால் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதுதான் அதுக்கு அர்த்தம். கடந்து வந்த பாதையில் பாருங்க, நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களை பகைக்கிறவங்க, உங்கள் மேலே பொறாமை உள்ளவங்க உங்கள் ஊரில் இருப்பாங்க, உங்கள் தெருவில் இருப்பாங்க, சிலர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கிறாங்க தானே. நான் ஊழியம் ஆரம்பித்து 45 ஆண்டுகளுக்கு முன்பாக 50 வருஷம் ஆச்சு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து. அந்த ஆரம்ப காலத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்த காலத்திலேயே நான் இருந்த சபையில் என்னை எதிர்க்கிறவங்க, பரிகசிக்கிறவங்க, என்னைக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்தாங்க. திடீரென்று ஒரு காலத்தில் வந்ததல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த மனிதர்களை நான் பார்க்கிறேன். என்னால் உங்கள் வாழ்க்கையில் கூட எதிர்க்கிறவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க, திட்டுறவங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் கண்டு நீ பயப்படாத. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் இருக்கும், இதுதான் உலகம், இது மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் ஆச்சரியப்பட்டு நான் யாரையும் பகைக்கலையே, அவங்க எனக்கு சம்மந்தமே இல்லையே, ஏன் என்னை பற்றி பேசுகிறாங்க, அதுதான் உலகம், அப்படி தான் இருக்கும். உங்களை திட்டதுனால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அற்ப சந்தோஷத்துக்காக, அற்ப பணத்துக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி திட்டுறவங்க, ஏசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. யார் என்ன சொன்னாலும் திட்டினாலும் ஏசினாலும் பயப்படாதேன்னா நீ எனக்கு விசேஷமானவன், விசேஷமானவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி நான் விசேஷம்? நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு விசேஷம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் என்னை பார்த்து நீ விசேஷமானவன் ஏன் சொல்கிறான்னு யோசித்து பார்த்தீங்களா? நிறைய காரணம் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க முடியாத ஒரு 3 காரியம் சொல்ல நீங்கள் யோசித்து பாருங்களேன். முதலாவது, நீங்கள் விசேஷமாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமாய் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் மனிதனை எப்படி விசேஷமானவனாய் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1-2 புஸ்தகத்தில் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்தில் தம்முடைய சாயலில் மனிதர்களை அவர் உருவாக்கினாராம். அது எப்படி உருவாக்கினார்? 2 அதிகாரம் 7 வசனத்தில் அவர் மண்ணினாலே அவர் உருவாக்குகிறார். மண்ணினால் தன் கையை எடுத்து மண்ணினாலே உருவாக்கி நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். மிருகத்தை போல, பறவைகளைப் போல, உலகத்தின் செடி கொடிகள் மரங்களைப் போல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கவில்லை. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, மலைகள் உண்டாக கடவுது. ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் உண்டாக்கிவிட்டார். அவருடைய வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. மனிதன் உண்டாக கடவுது அப்படி சொல்லவில்லை. அவர் தன்னுடைய கைகளினால் மண்ணை பிசைந்து ஒரு மனித உருவத்தை செய்து அவருடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா. ஆத்மா என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் கிடையாது.
மனிதன் விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன், தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன். அப்ப நீங்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். அதனால தான் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் விசேஷித்தவன், நான் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே காணப்படுகிறது, தேவ சாயல் நமக்குள்ளே காணப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை கொடுத்துட்டு கேட்பாங்க, யார் மாதிரி இருக்குது, யாருடைய சாயல் இருக்குது, அப்பா அம்மா இருக்கா, அம்மா மாதிரி இது இருக்குதா அப்படின்லாம் கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது மாதிரி கேட்பாங்க. கொடுத்துட்டு யார் சாயல் இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே மனிதன் ஆண்டவர் உண்டாக்கி நிறுத்தினால் தேவ சாயலில். கடவுளுக்கு 2 கை, இவனுக்கு 2 கை, கடவுளுக்கு 2 கண்ணு, இவனுக்கு 2 கண்ணு, கடவுளுக்கு 2 கால்கள், இவனுக்கு 2 கால்கள், கடவுளுக்கு 1 தலை, இவனுக்கு 1 தலை. தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். தேவ சாயலில் உருவாக்கப்பட்டபடியால், சிருஷ்டிக்கப்பட்டபடியால் நாம் பாக்கியவான்கள். அப்போ அந்த கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயல், அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படணும். அப்போ அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உண்டாகும். அந்த கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நம்ம பிறக்கும் பொழுது, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவரை போல அன்பு, அவரை போல தாழ்மை, அவரை போல மனதுருக்கம், அவரை போல சாந்த குணம், அவரை போல எல்லா சுபாவங்களும் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே உருவாக்குவார். அதனால தான் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்களை பார்க்குறவங்க இயேசுவின் சாயலை பார்க்கணும். அவரை போல் இருக்கிறீங்க, இயேசுவை போல் சாந்தமாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, தாழ்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தாரை போல சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. உலக சிந்தை, மாம்ச சிந்தை இல்லாதபடி கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரும்போது நம்முடைய சுபாவங்களும் இயேசுவின் சுபாவமாக மாறும். அதில் தான் நம்ம விசேஷித்தவர்களாய் நிற்கிறோம். மற்றவர்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம், நீங்கள் வாழ்கிற வேலை செய்கிற இடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி இவங்க வித்தியாசமானவங்க, இவங்களுடைய பேச்சு, செயல் எல்லாமே வித்தியாசம். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள்னு மற்றவங்க சொல்லணும். அந்த மாதிரி விசேஷமானவர்களான வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சாயல்ல என்னை சிருஷ்டித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளே காணப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே காணப்படணும்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் அழகாய் கிறிஸ்துவின் சாயலில் உங்களை வழி நடத்துவார். இந்த பயம், கலக்க எல்லாம் மாறிடும். இயேசு கிறிஸ்து எதுக்காக பயந்தாரா? பொல்லாத மனிதர்கள் எழும்பி பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க, எதுக்கும் பயப்படலை. பரிகாசம் பண்ணாங்க, பயப்படலை. கொலை செய்ய வந்தாங்க, பயப்படலை. படகுகளை பிரயாணப்படும் பொழுது கவிழ்ந்து விடுகிற சூழ்நிலை வந்தது, பயப்படலை. எல்லாருமே அவருக்கு விரோதமாக எழும்பி அவருக்காக பேச யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டார், பயப்படலை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ள வந்துட்டா, இயேசுவை போல பயம் இல்லாமல் தைரியமாக நிற்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே மகனே, மகளே, நீ கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்றார். 2வது, உங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த ரத்தம் சிந்தி இருக்கிறார். பாருங்க, யோவான் 1:29 இது உலகத்தின் பாவத்தை சுமந்திருத்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லப்படுகிறாரு. கலாத்தியர் 1:4, தீத்து 2:14 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு நமக்காக சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக, உனக்காக மகனே, மகளே, சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்த தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தன் ரத்தத்தை சிந்தினார். ஒரு மிருகத்துக்காக அவர் மரிக்கவில்லை, ஒரு பறவைக்காக அவர் மரிக்கவில்லை, ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரித்தார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், நீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம், வட இந்தியாவை சார்ந்தவராக இருக்கலாம், இந்தியாவை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த நாட்டை, ஜாப்பனீஸ், சைனீஸ், எந்த தேசத்தை சார்ந்தவளாம் இருக்கலாம்.
ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஏன்? மனிதன் விசேஷமானவன். மனிதனுக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவில் ரட்சிப்பு உண்டாகணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அவனுக்காக பரலோகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால அந்த பரலோக பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும். ஒரு மிருகமோ பறவையோ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. மனிதன் மாத்திரம்தான் தேவன் உண்டாக்கின அந்த பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியும். அதற்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நாங்கள் பாவ மன்னிப்பை கொடுக்க. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், நமக்காக சிலுவையில் எல்லா பாவங்களையும் சுமந்து முடித்தார், நமக்கு சுகம் கொடுக்க. மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், இயேசு நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில் சுமந்தார், நம்மை சுகமாக்க, நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க சிலுவையில் நம் நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4 வாசிக்கிறபடி நம்முடைய துக்கங்கள் பாடுகளை எல்லாம் சுமந்து விட்டார், நம்முடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த. கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், சிலுவையிலே நமக்காக சாபம் ஆனார். இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து மீட்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சிலுவையிலே நமக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். உங்களுக்காக, என் மகனை உனக்காக, என் மகளை உனக்காக, என் ரத்தத்தை எல்லாம் சிலுவையில சிந்தினது உனக்காக. ஏனால் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். உனக்காகத்தான் நான் மரித்தேன். உன்னை விசேஷமானவனாக எனக்கு சொந்தமாக்கி கொள்ளேன். என்னை நான் பலியாய் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க மேல் ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அந்த இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி ஆரோக்கியம் தருகிறார். நம்மை முழுமையாய் ஆசீர்வதிக்க தன்னை சிலுவையில் அவர் அர்ப்பணித்து கொண்டார். அதனால நாம் விசேஷமானவர்கள். உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்ததனால நீங்கள் விசேஷித்தவர்கள். அதை உணர்ந்த ஆண்டவரை துதிங்க. எனக்காகத்தான் அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அப்போ அவர் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்ததனால விசேஷமானவர்கள். 3வது, நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15:16 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்படும் போது விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள், பிலீவர்ஸ். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் மூலமாக பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன். அவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் என்ற அனுபவம் முதல் அனுபவம், அவ்வளவுதான். அதில் நின்று விடக்கூடாது. அடுத்து நம் சீஷர்களாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்க விசேஷமானவர்கள், நிற்கக்கூடாது. விசுவாசினை சீஷர்களாக மாற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:32 விசுவாசிகள் ஆரம்ப காலத்தில் இயேசு விசுவாசித்த எல்லாரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டாங்க. பிறகு நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் போது சீஷர்களாய் மாற்றப்படுகிறாங்க. சீஷர்கள் என்றால் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்கள். அவரை போல இந்த உலகத்திலே வாழுவது, அவரை பின்பற்றுவது, அவர் வாழ்ந்தபடி வாழ்வது, அதுதான் சீஷர்கள். அவருக்காக வாழ்வது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுவது. அதுக்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, போதகர்கள், பிஷப்பு, உங்களை மாதிரி சுவிசேஷகர்கள், அவங்க தானே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, மொழி நேரமாய் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் ஊழியக்காரர்கள். ஆனால் நீங்கள் சீஷர்கள். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே சீஷர்கள் தான். அந்த சீஷர்கள் என்று உருவாக்கத்தான் தேவன் அழைத்து விசுவாசிகளாக்கி சீஷர்கள் ஆக்குகிறார். நீங்கள் சீஷர்களாய் மாறணும், அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவைக்காக ஆண்டவரிடத்தில் கேட்பேன், தருவார். எனக்கு சுதந்திரம்னா தருவார், விடுதலை தரணும்னா தருவார், வீடு வேணும்னு கேட்டால் தருவார், வேலை வேணும்னு கேட்டால் தருவார். இதை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், அவருடைய அன்பு எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய சாந்த குணம் எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய மனதுருக்கம் எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய தாழ்மை இரக்கம் எனக்குள்ளே காணப்படணும்.
என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அதற்கு அர்ப்பணித்துக் கொள்வதுதான் சீஷத்துவம். அதனால இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருமே சீஷர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் விசுவாசிகள் என்கிற நிலைமை மாறி இனி நீங்க சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன், இயேசு கிறிஸ்துவின் சீஷி அப்படின்னு தான் சொல்லணும். விசுவாசின்னு பயன்படுத்தாதங்க. அது ஆரம்ப காலம், எல்கேஜி யூகேஜியில். அதன் பிறகு மேலே போகணும். இப்போ நான் சீஷியாக இருக்கிறேன். முழு நேர ஊழியக்காரங்க தான் சீஷர்கள் நினைக்கிறேன், கிடையாது. நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் சீஷராக வாழ்ந்து காண்பிக்க முடியும். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சீஷராக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தாலும், குடும்பஸ்திரியாக வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு குடும்பத்திலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இயேசுடைய சீஷர்கள் சீஷிகள். அந்த இடத்துல இயேசுக்கு சாட்சியாக நிற்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் நீங்கள் சீஷர்கள். உங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்தி தன் மகத்துவத்தை விளங்க பண்ண விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னால் நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களை விசேஷமானவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருந்து விட்டால் ஆண்டவர் அழகாய் பயன்படுத்துவார். அப்படி இயேசுவின் சீஷர்களாக செயல்படுகிறவங்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். யாரும் கை வைக்க விட மாட்டார், பயப்பட விட மாட்டார். தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் நடத்துவார். சீசரா மாறிட்டீங்களா? உங்களை அதற்காக ஒப்பு கொடுக்குறீங்களா? பஞ்சாப் மாநிலத்தில் ராம்பூர் என்கிற இடத்துல ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தார். சுந்தர்னு பெயர் வைத்து ரொம்ப செல்லமாக வளர்த்தார்கள். அவன் இளம் வாலிபன் ஆனபோது தாய் மரித்து விட்டார்கள். அன்புக்காக ஏங்கினவன் கடவுளை தேட ஆரம்பித்தான். கடவுள்தான் மெய்யான அன்புள்ளவர் என்றவுடைய தாயார் சொல்லியிருந்ததனால அந்த கடவுள் யார், அவரை பார்க்கணும், அவரை அறிந்து கொள்ளணும் தேட ஆரம்பித்தான். ரொம்ப தாகத்தோடு தேடி கடவுள் என்னை சந்திக்கணும் அல்லது நான் தற்கொலை பண்ணி சாகணும் என்கிற அளவிற்கு போய்விட்டான். அவ்வளவு தெய்வத்தின் மேல தாகம். அப்பொழுது இயேசு அவனுக்கு தரிசனமாகி, நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இதெல்லாம் வெளிநாட்டு கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இவரா வானத்தை பூமியை உண்டாக்கின மெய்யான தெய்வம் என்று அவரே தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த போது, இயேசுவை அறிந்த போது அவனுடைய உள்ளம் இயேசுவின் பக்கமாய் திரும்பினது. தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பினது. தன் தகப்பனிடத்தில் சொன்னான், நான் மெய்யான ஆண்டவரை பார்த்தேன், அவர் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி. அப்படியா மகனே சந்தோஷம்னு சொன்னார். இந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சாட்சி சொன்னான், இயேசு எனக்கு தரிசனமானார், இப்போ ரொம்ப சமாதானமாக இருக்கிற இயேசு பற்றி